அனைவருக்கும் வணக்கம். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை எல்லாம் இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி ஏன் ஒரு லாங் கேப் அப்படின்னா, இப்போ தான் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது, 4-5 மந்த்ஸ் ஆகுது. ஆல் செட் எல்லாமே இப்போ தான் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. அது ஸ்கூலாக இருக்கட்டும், அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், வீக்லி ட்ராவல்ஸாக இருக்கட்டும். எல்லாமே இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல செட் ஆகிருக்கு. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனல்லேருந்து எதிர்பார்க்கலாம். தென் கொஸ்டின்ஸ் யூஜிடிஆர்பிக்கான கொஸ்டின்ஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சேனலில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட படித்தவங்களா இருக்கட்டும், அல்லது இப்போ புதுசாக டெட் பாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணியிருக்கவங்க, பிஜிடிஆர்பியில் நான் 1-2 மார்க்கில் விட்டு போனவங்க. இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் யூஜிடிஆர்பி. யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும். நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, ஒன்லி டெஸ்ட் பேட்ச் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பிஜிடிஆர்பிக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் அந்த வீடியோவில் சொல்லணும். என்னென்னா, பிஜிடிஆர்பியில் நம்ம டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க 108 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்க இப்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜாபில் ஜாயின் பண்ணி. அவங்களுக்கு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள். முழுக்க அந்த வெற்றி என்பது அவர்களையே சாரும். நம்ம அந்த வெற்றியை நம்ம கொண்டாட முடியாது. அதாவது அந்த வெற்றியை நாம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம சென்டரில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் அவங்க வெற்றி முழுக்க நம்மளோட தான். நம்ம சென்டரில் படித்தாங்க, நம்மள்ட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்க இதை வச்சு தான் ஜாபுக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய எஃபோர்ட். நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி தான், ஒரு சைடு சப்போர்ட் மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இருந்திருக்கும். அதனால எப்போதுமே நான் சொல்கிறது தான், உங்களுடைய எஃபோர்ட் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். அது ஓகே. கமிங் டு த பாயிண்ட். நிறைய நண்பர்கள் யூஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் வேணும் சார் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யூஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணலை. பட் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் சார் நீங்கள் எனக்கு அப்போ எங்கே வாங்கலாம்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியல அப்படிங்கிறதுனால சரி, கம்பேரிங் ஓவராலாக நீங்கள் மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்கள் அதில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கொடுத்துருக்கிற எல்லாமே ரொம்ப சின்ன டாபிக்ஸ் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமாக மெட்டீரியல் அவைலபிள் இன் ஆன்லைன் சோர்சஸ் அண்ட் ஆல்சோ மிகப்பெரிய அகாடமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அகாடமிஸ் இருக்கு. நான் யாரையும் நேம் குறிப்பிட விரும்பல. நிறைய அகாடமிஸ் ரொம்ப டாப் லெவல் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் அகாடமிஸ் நிறைய இருக்குது. ஆவரேஜான அகாடமிஸ் 1-2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே தெரிஞ்ச அகாடமிஸ் இருக்குது. ஆன்லைன்ல மட்டுமே டீச் பண்ணிட்டு இருக்கிற, ஆன்லைன்ல மட்டுமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற அகாடமிஸ் இருக்கு. சம் அகாடமிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு புக்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணிட்டு அதுக்கான வீடியோ கிளாஸஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சம் அகாடமிஸ்ல ஒன்லி புக்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோ வீடியோ ஆடியோ கிளாஸஸ். அதே மாதிரி சில அகாடமிஸ்ல மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் மட்டும்தான். ஆன்லைன்ல உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். அதை அந்த பிடிஎஃப்ல என்ன டீச் பண்றாங்களோ அதை தான் நம்மளுக்கு மெட்டீரியலா அனுப்புவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல மெட்டீரியல் இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் 3000 இருந்து 25,000 வரைக்கும் நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், ரெகுலர் கிளாஸஸாக இருக்கட்டும் அவைலபிளாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அது ஒவ்வொரு அகாடமியை பொறுத்து மாறுது. எங்கள் அகாடமியில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டாண்டர்டான அகாடமி அப்படின்ற நேமில் 20,000 25,000 வாங்குற அளவுக்கு கூட தமிழ்நாட்டில் அகாடமிஸ் இருக்குது. ஒன்லி மெட்டீரியல்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறவங்க கூட 3,000 4,000 மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற அகாடமிஸும் நிறைய இருக்குது. நான் எதுக்காக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, ஏன் இதுக்கு நான் பிஜிக்கு போடலை அப்படின்னா, பிஜி நான் இன்னும் சக்ஸஸ் பண்ணலை. யூஜிடிஆர்பி சக்ஸஸ் பண்ணி தான் ஜாப்ல இருக்கேன். பிஜி நம்ம சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால யூஜி அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணி என்ன விஷயமெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசரப்பட்டு அந்த மெட்டீரியல் வாங்கிடுவோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு. பட் எனக்கு அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா அப்படின்னா இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் நான் டெட் பாஸ் பண்ணியிருக்கேன் சார், யூஜிடிஆர்பிக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்ம ஒரு சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சிலபஸோ அல்லது ஒரு டாப்பிக்கை போட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் ஒரு அகாடமியோட வீடியோ வரும், ஏதோ ஏதோ சம்திங் என்ன எக்ஸ் அகாடமின்னு வச்சுக்கோங்க, அந்த அகாடமியோட வீடியோ வரும். ஸோ அந்த அகாடமியோட வீடியோ நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து நம்ம சர்ச் பண்ணும்போதுலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அகாடமியோட வீடியோ தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நானும் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற ஒரு ஒரு இங்கிலீஷ் அகாடமி அப்படிங்கிற ஒரு நேம்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய வீடியோ வந்தது. ஸோ அப்போ அவங்களுடைய கிளாஸஸை பார்க்கும்போது அந்த சாம்பிள் கிளாஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெட்டீரியல் வாங்கி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு நானே எழுதிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து ஐ எம் வெரி அப்செட். சரி ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு டாப் மோஸ்ட் அகாடமி ஒன்று இருந்தது. அதில் நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாங்கி பார்க்கணும்னு பார்த்தா 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக புக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் வந்து நான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சோர்சஸ். இப்போ அதுக்கே நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லேருந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி அதை அப்படியே நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போது நம்மளே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அகாடமியில இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு 4-5 அகாடமியில அந்த மாதிரி வந்து வாங்கி அது எதுவுமே வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லாமே ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்ப இதை நம்மளே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் அதுக்கப்புறம் ஓன் ப்ரிப்பரேஷன்ல வந்து இறங்கி ஸோ எல்லாமே வந்து ஒரு 10 விதமான சோர்சஸ்ல இருந்து இந்த அகாடமிஸ்ல வாங்கின மெட்டீரியல். பட் அது வந்து ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை, அவ்வளவு. அதாவது சக்சஸ் பண்ற அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா நான் வாங்கின மெட்டீரியல் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இல்லைங்கிறதான் ஃபேக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு நிறைய சோர்சஸ்ல வந்து மெட்டீரியல் கேதர் பண்ணி தான் வந்து நம்ம யூஜிடிஆருக்கு வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப மெயின் வந்து போயம், ப்ரோஸ், டிராமா அண்டு நாவல்ஸ், ஃபிக்ஷன் அண்ட் நாவல்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரி தான் நம்மளுக்கு சிலபஸாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மெட்டீரியலும் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. டைரெக்டாக வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்க டிஆர்பியில் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்கு அண்ட் அவுட்லைன் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் பை ஹட்சன் புக் அண்ட் வந்து ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த ராமச்சந்திரன் நாயர் புக் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த புக்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். தென் வந்துட்டு அடுத்தடுத்த யூனிட்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து சாம்பிள் மெட்டீரியல் எந்த அகாடமியில வாங்கினாலும் முதல்ல ஒரு சாம்பிள் மெட்டீரியல் வந்து வாங்குங்க. சாம்பிள் மெட்டீரியல் வாங்கும்போது 4 இதுக்குமான சாம்பிள் மெட்டீரியல் வாங்குங்க. அதாவது ஒரு ப்ரோஸ்க்கு ஒரு சாம்பிள் மெட்டீரியல் அனுப்புங்க சார், போயம்க்கு ஒன்று அனுப்புங்க, டிராமாக்கு ஒன்று அனுப்புங்க, நாவலுக்கு ஒன்று அனுப்புங்க அப்படிங்கிற அந்த 4 விதமான. ஏன்னா ஒரு சாம்பிள் மெட்டீரியல் அல்லது ஒரு சாம்பிள் வீடியோவை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டு நம்ம அதுக்கப்புறம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கிட்ட அனுப்புன அந்த சாம்பிள் அல்லது 1 or 2 டாபிக்ஸ் மட்டும்தான் ரொம்ப எலாபரேட்டடா இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தாட் நான் வாங்கின அகாடமிஸ்ல சொல்றேன். ஸோ அதனால வந்து நீங்க வாங்கும்போது இந்த இதை வந்து இது பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயம் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி போயம் ஒரிஜினல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. போயம் ஏன் போயமோட ஒரிஜினல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கம்பேரிங் வித் பிஜிடிஆர்பி சிலபஸ் யூஜிடிஆர்பி வந்து எல்லாமே ரொம்ப 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 சின்ன போயம்ஸ். சில போயம்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லயே வந்து என்னன்னா அந்த டெக்ஸ்ட் கிடைக்கிறது இல்லை. சில போயம் வந்து ஒரே நேம்ல வந்து 2 கிட்டத்தட்ட அன்னோன் சிட்டிசன் நினைக்கிறேன் அந்த மாதிரி சில போயம்ஸோடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான இது இருக்குது, 2 விதமான போயம்ஸ் இருக்குது, 2 ஆத்தர் எழுதுன ஒரே சேம் டைட்டில் இருக்கக்கூடிய போயம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறிடக்கூடாது, நம்ம மாற்றி படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போயம் லைன்ஸ், 2வது போயம் லைன்ஸ் கொடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால நீங்க மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு போயம் லைன்ஸ்க்காக இன்னொரு சோர்ஸ் தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால அந்த போயம் நீங்க மெட்டீரியல் வாங்கும்போது போயம் ஒரிஜினல் லைன்ஸ் இருக்குதா, போயம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி போயம் சம்மரி இருக்குதா, இந்த சம்மரி வந்து நீங்க அந்த அளவுக்கு டீடைலா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க போயம் லைன்ஸ் படிக்கும் போது உங்களுக்கே வந்து போயமுடைய சம்மரி தெரிஞ்சிடும். பட் அட் த சேம் டைம் போயமுடைய அனாலிசிஸ் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. போயமுடைய அனாலிசிஸ் இருக்குதா, அனாலிசிஸ்னா அதாவது இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ல தான் இருக்குது. அனாலிசிஸ் பேஸ்ல தான் நீங்க லாஸ்ட் யூஜிடிஆர்பி அந்த பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க போயம் அனாலிசிஸ் பேஸ்டாக தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ப்ரோஸ்ல ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ப்ரோஸ் எல்லாமே ரொம்ப சின்ன ப்ரோஸ் தான். ஸோ அதனால ப்ரோஸ்ல வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு உண்டான சம்மரி இருக்குதா, அது வந்து அந்த சாப்டர் வைஸ் சம்மரி, சிலது வந்து சாப்டர் வைஸ் இருக்கும், சிலது வந்து பேரா வைஸ் இருக்கும். ஸோ பேரா வைஸ் சம்மரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனாலிசிஸ் பேஸ்ல போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து வந்து டிராமா அண்ட் நாவல். இந்த டிராமா அண்ட் நாவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கணுமா சார் அப்படின்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட் கண்டிப்பா டிராமாவுக்கும் நாவலுக்கும் நீங்க வந்து முழு ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க முழு ஒரிஜினல் டெக்ஸ்ட் எனக்கு வேணும், டிராமாவில் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்பல்சரி, அது வந்து வேஸ்ட் தான். ஸோ டிராமா அண்ட் நாவலை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் சம்மரி, ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் சம்மரி இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. ரெண்டாவது, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்ப டிராமாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஷேக்ஸ்பியர் டிராமா இருக்கு அப்படின்னாக்க அதுல இருந்து இம்பார்ட்டன்ட் இது கொடுத்துருக்காங்களா, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆனா நாவல் அண்ட் டிராமாவை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் தனியா கொடுத்துருக்காங்களா, கேரக்டர் வந்து தனியா கொடுத்துருக்காங்களா. கேரக்டர் அப்போ ஒரு டிராமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டிராமா வரக்கூடிய ஒரு 20 கேரக்டர் போல ஷேக்ஸ்பியர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இப்ப எல்லாம் வந்து என்னன்னா கேரக்டர்ஸ் வித் பிளே மேட்ச் பண்ணுங்க, இந்த கேரக்டரோட அந்த குவாலிட்டியை மேட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி மேட்ச்ல வந்து சில இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பஸ்ல வந்து போட் பைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். போட் பைன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டர் வரும். இப்போ ஒரு கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு கொஸ்டின்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது போட் பைன் ஒரு கேரக்டர் இருக்குதா ஓ அப்படின்ட்டு. அப்புறமா நம்ம அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் போட் பைன் ஈஸியா கேரக்டர் ஆஃப் டெம்பஸ்ட் அப்படின்னு நம்ம நெட்ல தட்டும்போது பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கேரக்டர் பத்தின விஷயங்கள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் வந்து சில மைனர் கேரக்டர்ஸ் வந்து சில அந்த மெட்டீரியல்ஸ் வந்து சில பேர் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி கேரக்டர் வைஸ் இருக்குதான் பாருங்க. அதே மாதிரி நாவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நாவலுக்கு வந்து ஒரு நாவல்ல வந்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 20ல இருந்து 25 கேரக்டர் 30 கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த அனைத்து கேரக்டர்ஸுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க சம்மரியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் சம்மரியோ அண்ட் தென் ரொம்ப முக்கியமா ஓவரால் சம்மரி அப்படின்னு ஒரு ஷார்ட் பேஜஸ்ல இருக்கும். ஒரு 3 பேஜஸ்ல அந்த ஒட்டுமொத்த கதையுமே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஷார்ட் வைஸ் சம்மரி அப்படிங்கும் போது, ஷார்ட் சம்மரி, ஓவரால் சம்மரி இல்ல ஷார்ட் சம்மரி அப்படிங்கும் போது உங்களுக்கு முதல்ல அதை படிக்கும் போது இந்த என்ன கதை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேஜர் கேரக்டர் பிளஸ் வந்து ஓவரால் சம்மரி படிக்கும் போது ஓரளவுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கதையை வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து அனலைசேஷன், அதாவது அந்த அனலைஸ் பேஸ்டு கொஸ்டின் டிராமா அந்த வந்து இதை நாவல்ஸ் அந்த ஃபிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இது அனலைஸ்னு தனியா மெட்டீரியல் நம்ம வந்து படிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம அந்த கதையை வந்து எந்த அளவுக்கு நம்ம உள் வாங்கி படிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வால்பேப்பர், இந்த எல்லோ வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல், கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஹாரர் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வரும். உமன் பேஸ்டு இந்த மாதிரி எல்லாமே கலந்து வரும். ஸோ அப்போ வந்து அந்த கதையை நம்ம முழுசா படிக்கும் போதுதான் அது வந்து அந்த 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 கதையுடைய நம்ம அனலைஸ் வந்து நம்மளே புரிஞ்சுக்க முடியும். தனியா போயட்ரிக்கு வந்து அனலைஸ் படிக்கிற மாதிரியும் நம்ம வந்து நாவலுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா அனலைஸ் படிக்க முடியாது. ஸோ அப்போ நீங்க கதையை தெரிஞ்சுக்கணும். கதை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் கதை தெரிஞ்சுக்கணும், ஓவரால் சம்மரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க முழு கதையும் தெரிஞ்சாலும் இந்த அனலைஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அண்ட் மைனர் கேரக்டர்ஸ் ஒன்று அட்டன் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப ஸோ சாப்டர் வைஸ் ஒரு 50 சாப்டர் இருக்குனாங்க. 50 சாப்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலோடு, ஸ்கார்லெட் லெட்டர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான சில நாவல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த ட்ரெஷர் ஐலண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நாவல்ஸ் யூஜிடிஆர் கூடிய நிறைய நாவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாப்டர்ஸ் 50 சாப்டர் 50 சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வர்ற சாப்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க சாப்டர் வைஸ் சம்மரி கம்பல்சரி இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இது எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு ஸோ நீங்க வந்து அகாடமிஸ்ல முதல்ல இதெல்லாம் என்கொயர் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா வந்து நீங்க மெட்டீரியல் வாங்குங்க. ஸோ சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000ல இருந்து 25,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ற அகாடமிஸ் நிறைய வந்து அளவு தமிழ்நாடு இருக்குது. ஸோ எல்லாமே ஆன்லைன்லயே யூடியூப்லயே வந்து நிறைய வருது. ஸோ இவங்க நீங்க மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குதா சார், எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கிட்டு ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாம்பிள் வீடியோஸ் கொடுப்பாங்க. சாம்பிள் வீடியோஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும், ரொம்ப பெட்டரா இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாத்தீங்க அப்படின்னாக்க ஏதோ அங்கங்க அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு சில சாம்பிள் வீடியோவையோ ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டையோ மட்டுமே வச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வாங்கிட வேண்டாம். ஸோ அதை தாண்டி வந்து நான் வந்து இப்போ சார் ஓகே சார் நீங்க எங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னு இது வந்து நான் வந்து நீங்க யாராவது கேட்டீங்க, கால் பண்ணி கேட்டீங்க, இப்போ சார் என்னுடைய பட்ஜெட் சார் இந்த 3000 மட்டும் தான் சார் இருக்கு, என்னால வந்து நிறைய பண்ண முடியாது சார். ஸோ நான் இந்த 3000 எங்க சார் மெட்டீரியல் வாங்கலாம், இப்போ நீங்க சொல்ற இந்த கேட்டகரிலாம் எங்க இருக்குது, எங்க மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். அதே மாதிரி வந்து சார் 25,000 சார் இருக்கு சார், எனக்கு வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வேணும் சார், நிறைய அகாடமிஸ் அதே மாதிரி பண்றாங்க சார், ஆன்லைன் ப்ரொசஸ் பண்றாங்க சார், அப்போ நம்ம எங்க சார் வாங்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணும் சார் அப்படிங்கிறவங்களும். ஏன்னா வந்து நான் இது வந்து இட்ஸ் நாட் ஏ கமிஷன் பேசிஸ்,
அந்த வந்து கமர்ஷியல் பேசிஸ் வந்து நான் வந்து ஒரு அகாடமியை வந்து ப்ரொமோட் பண்ணியோ அல்லது வந்து அவங்களுக்கு நான் வந்து மெட்டீரியல் யூடியூப் சேனல் மூலியமா வந்து மெட்டீரியல் வந்து சேல் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரியான நோக்கத்தில் வந்து நான் இதை சொல்லலை. ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் அவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா பர்சனல் வந்து நான் ஓப்பனா வீடியோலையும் நான் வந்து சொல்ல முடியாது, இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அதனால வந்து உங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி நீங்க கேளுங்க. எனக்கு நான் அதாவது என்னன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மேடம் சார் இந்த மாதிரியான இந்த நீங்க உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் ஒரு 8,000 தான் இருக்குது, நான் 8,000 மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா ஓகே நீங்க இந்த அகாடமியில் வாங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நான் வந்து அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மெட்டீரியல்ஸ் உடைய சாரி 7 சென்டருடைய மெட்டீரியல் வந்து நான் வாங்கியிருக்கேன். வாங்கி பார்த்ததுனால சொல்றேன். அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரிக் ஒன்று சொல்றேன். ட்ரிக் அப்படிங்கிறத விட ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு 2 அல்லது 3 நண்பர்கள் சேர்ந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கான வேலையை பாருங்க. ஒருத்தர் இப்போ சார் என்கிட்ட ஒரு 3,000 இருக்கு சார், எங்கிட்ட ஒரு 8,000 இருக்கு சார், எங்கிட்ட ஒரு 25,000 இருக்கு சார் அப்படின்னா நீங்க ஒரு அகாடமிலையும் வாங்க. ஏன்னா நான் யூஜி டிஆர்பி படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் இப்படிதான் வாங்கினேன். வாங்கிட்டு இதை நீங்க வந்து உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 அகாடமிஸோடைய அந்த வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நீங்க 3 பேருமே ஒரே இடத்துல வாங்கும்போது திரும்ப அதே தான் வருமே தவிர ஒரு அகாடமியை மட்டுமே நம்ம படிச்சுட்டு ஸோ எனக்கு எல்லாமே வந்துடும் நான் 100 எபோ எடுத்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா ஒவ்வொரு அகாடமியுமே வந்து யூனிக்கும் மெட்டீரியல்ஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. நான் வந்து எந்த அகாடமியும் குறையா சொல்லல. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்கன்னு தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க 3ஐயும் தனித்தனியா வாங்கிட்டீங்க, 3 பேர் சேர்ந்து வாங்கிட்டு நீங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 விதமான இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சார் எந்த 3,000 தான் இருக்குது, நான் அதையும் படிச்சுட்டேன் இதையும் படிச்சுட்டேன். ஸோ எந்த 8,000 இருக்கு நான் இதையும் படிச்சுட்டேன் அதையும் படிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஆனா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த அகாடமியில அல்லது நீங்க எப்படி ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி ஒரு பேஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது அவசியம். ஸோ ஒன்லி நான் யூடியூப்ல வீடியோஸ் மட்டுமே பார்த்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியாது. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது. ஸோ ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் கிடைக்குது. யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருக்கும் வீடியோஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ போயமுக்கு ஃபுல்லாவே இருக்குது, ப்ரோஸ் ஃபுல்லா இருக்கு, டிராமாவுக்கும் இருக்குது. சில நாவல்ஸ் அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டான வீடியோஸ் இருக்குது. நம்ம வந்து ஆனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வருது அப்படிங்கிறது தான் ஒரு நோட்டபிள் பாயிண்ட் இதுல. ஸோ அதனால நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை பாருங்க. தென் மெட்டீரியல் வாங்கினீங்கனாலும் அல்லது நீங்க யூடியூப்ல சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன் சார்னாலும் ஆன்லைன்ல எடுக்கிறேன் சார்னாலும் எது பண்ணாலும் 10 யூனிட்டுக்கும் 10 நோட்டு தனித்தனியா போட்டு மெட்டீரியலை பார்த்து உங்க கைப்பட நீங்க எழுதினால் மட்டுமே உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இதுவும் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கிட்டத்தட்ட நோட் நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நான் இன்னொரு நாள் வந்து ஒரு தனி வீடியோவை போடுறேன். என்னுடைய நோட் எப்படி இருக்கும், எப்படி நான் எழுதியிருக்கேன், அது என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன், ஸோ எப்படி ஒரு நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து போயட்ரி எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, ப்ரோஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, டிராமா எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, போயம்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நான் என்னுடைய நோட்ஸ் எப்படி எடுத்துருக்கீங்கிறத நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து தனியாக போடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லாங்காக போயிட்டு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.